பிடிச்ச முடிஞ்ச கொஞ்சம் முன்னால் வந்துடுங்க. முன்னால் இருக்கக்கூடிய நாற்காலிகளை பூர்த்தி செஞ்சு பின்னால் உட்காரு. நடுவில் கட்டை வாசமாக இருக்குது, பின்னால் உட்காந்துருக்கீங்க, முன்னால். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாசத்துக்குரிய தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் மீலாது ஷரீஃபினுடைய தொடரில் 3ஆம் நாளிலே ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைய நாளின் துவக்கமாக நமது மதரசாவுடைய மாணவி நூர் யுஸ்மினா பின்தி யாசிர் அராஃபத் இப்பொழுது உங்களுக்கு மத்தியில் இருக்கிறார். தோல்வி மஜ்லிஸை துவங்கி வருகிறார். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبح لله ما في السماوات وما في الأرض وهو العزيز الحكيم. هو الذي أخرج الذين كفروا من أهل الكتاب من ديارهم لأول الحشر ما ظننتم أن يخرجوا وظنوا أنهم مانعتهم رسولهم من الله فأتاهم الله من حيث لم يحتسبوا وقذف في قلوبهم يخربون بيوتهم بأيديهم وأيدي المؤمنين فاعتبروا يا أولي الأبصار. ولولا أن كتب الله عليهم الجلاء لعذبهم في الدنيا ولهم في الآخرة عذاب النار. ذلك بأنهم شاقوا الله ورسوله ومن يشاق الله فإن الله شديد العقاب. ما قطعتم من لينة أو تركتموها قائمة على أصولها فبإذن الله وليخزي الفاسقين. وما أفاء الله على رسوله منهم فما أوجفتم عليه من خير ولا ركاب ولكن الله يسلط رسله على من يشاء والله على كل شيء قدير. ما أفاء الله على رسوله من أهل القرى فلله وللرسول ولذي القربى واليتامى والمساكين وابن السبيل فإذا يكون دولة بين الأغنياء منكم. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب. للفقراء المهاجرين الذين أخرجوا من ديارهم وأموالهم يبتغون فضلا من الله ورضوانا وينصرون الله ورسوله أولئك هم الصادقون. والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله
وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா குழந்தைக்கு குர்ஆனுடைய கல்வி ஞானங்களை அதிகமாக தந்தருள் புரிவானாக. அடுத்ததாக உஸ்தாத் அவர்கள் பேச இருக்கிறார்கள். இன்றைய தலைப்பு மன அழுத்தத்தை குறைக்க மாணவி கற்றுத்தந்த முறைகள். நம்ம எப்போவுமே மன அழுத்தத்தோடு பல கவலைகளோடு கஷ்டங்களோடு எந்த கவலைகள் இல்லாமல் இருந்தாலும் கூட கஷ்டம் இல்லாமல் இருந்தாலும் நாமே அதை வர வச்சு அப்படி செய்யலாமா என்னமோ போட்டு குழப்பி நம்மையே குழப்பி ஒரு மாதிரியாக இருந்து கொடுக்கும். இவைகளையெல்லாம் விட்டு தவிர்த்து நாம் வாழ வேண்டும், இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன வழி? உங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன வழிகளை சொல்லித் தந்திருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய தலைப்பாக இருக்கிறது. எல்லோருக்கும் இது தேவையாகவும் இருக்கிறது. அந்த அடிப்படையின் கீழே தான் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உஸ்தாத் அவர்களை உங்கள் சார்பாக பேசுவதற்காக வருவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى جميع المسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ومن يتوكل على الله فهو حسبه. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லரும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் மீலாது தொடர் சொற்பொழிவினுடைய 3வது நாளான இன்று மன அழுத்தத்தை போக்க மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கிய அறிவுரைகள் குறித்து நாம் சில விஷயங்களை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் பயன்தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. உஸ்தாத் அவர்கள் சொன்னது போல மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க, டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாதவர்கள் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இல்லை. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு மன அழுத்தம், ஒவ்வொருவருக்கும் உள்ள பிரச்சனைகள் வித்தியாசமானது. மன அழுத்தம் நாம வரவழைத்துக் கொள்வது. சில பேருக்கு பொருளாதார ரீதியாக ஏற்படுகிற டிப்ரெஷன் இன்னைக்கு ரொம்ப அதிகம்.
பல பேருக்கு, சில பேர் இல்லை, பல பேருக்கு குடும்ப வாழ்க்கையில டிப்ரெஷன். படிக்கிற மாணவன் அவனுடைய படிப்பு, பாடம், ஹோம்வொர்க் அப்படி இப்படின்னு அவனுடைய டிப்ரெஷன். தொழில் செய்வோருக்கு அவர்களுடைய தொழில் சார்ந்து எல்லாருக்கும் ஏதேனும் ஒரு மன அழுத்தம் சமீப காலங்கள்ல அது அதிகமாக இருக்கிறது. அகில உலக அளவில் மனச்சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ரொம்ப அதிகம். இப்போ இந்த மனச்சிதைவை களைவதற்கு அல்லது தவிர்ப்பதற்கு மார்க்கம் பல்வேறு வழிமுறைகளை சொல்லித் தருகிறது. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். முதல்ல அது ஒரு விஷயம். பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் உலகத்திலே இல்லை. இன்னும் நல்லா சொல்றதுன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு வசதி வாய்ப்பு, காசு, பணம் கூடுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரச்சனை அதிகமா தான் இருக்கு. கோடீஸ்வரனா இருப்பார், பயங்கரமான சொத்து சுகம், அது இது எல்லாம் இருக்கு. இம்புட்டு மாத்திரையே தூங்குறதுக்கு போட்டுட்டு தூங்காம உளறிட்டு இருப்பார். ஆனா தெருவோரத்துல பிளாட்ஃபார்ம்ல ஒண்ணுமே இல்லாம வயிற்றுக்கே வழி இல்லாம இருக்கிறவன், மொசாவரா இருக்கிறவன், அவன் பாட்டுல படுத்து நிம்மதியா தூங்கிட்டு இருப்பான். கொசு கடிக்கும், என்னென்னமோ நடக்கும், சத்தம் ஒண்ணு எந்த டிஸ்டர்பன்ல தூங்கிடுவான். இத வேற ஒரு உதாரணம் நான் சொன்னா புரியும். பெரிய பங்களா, முதலாளி மேல ஒரு ஏசி ரூம்ல பயங்கரமா இருப்பாரு. அம்புட்டு மாத்திரையை கொடுத்து போட்டிருப்பாரு, போட்டுட்டு உலாவிட்டு இருப்பாரு. தூக்கம் வரல. இந்த வாசல்ல அவங்க பங்களாவுக்கு முன்னாடி ஒரு செக்யூரிட்டி இருப்பான், யாரு அவங்க எல்லாம் பாதுகாக்க. அந்த கூர்க்காவை சேர்ல உட்கார வச்சிருப்பான். அவன் சேர்ல உட்காந்து அன்பொசிஷன்ல தூங்குவான். வித்தியாசி. அவருக்கு தான் இவன் செக்யூரிட்டியா இருக்கான். இவன் வந்து நிம்மதியா தூங்கிட்டு இருந்தான். அவனுக்கு கிடைச்ச சேரல. அது படுக்கைக்கான சொகுசான இது அல்ல, பொசிஷனே அல்ல. ஆனாலும் தூங்குவான். மேல நம்ம ஆஜியாக அமுட்டு மாத்திரை போட்டு உணர்விட்டு தூங்க வராங்க. எவ்வளவு தூரம் பிரச்சனைகளை சந்திக்கிறோமோ அவ்வளவு தூரம் உறக்கம் இல்லாமலும் தவிர்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் உலகத்தில் பிரச்சனை உண்டு. பிரச்சனை இல்லாதவர்கள் யாருமே இல்லை. இந்த உலகத்தில் திரும்ப 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 சொல்லப்படுற ஒரு பொய் என்ன? காசு இருந்தா நிம்மதியா இருக்கலாம். இல்ல, அது எவ்வளவு கூடுதோ அவ்வளவு பிரச்சனையும் கூடிட்டே போகும். நம்ம நினைச்சுக்கிறது அப்படி. நல்லா செட்டில்டு, வெல் செட்டில்டு, அவரு எக்கச்சக்கமா இருக்கு. பிரச்சனைகள் என்பது வசதியும் வாய்ப்பும். நல்லா சொல்றதுன்னா, உலகத்தை அதன் சுகங்களை அனுபவிப்பது அதிகமானால் பிரச்சனைகளும் அதிகமாகும். இந்த பிரச்சனைகளுக்காக ஸ்ட்ரெஸ்ல, டிப்ரெஷன்ல விழ வேண்டிய அவசியம் இல்லை. குர்ஆனுடைய ஒரு வசனம், நாமெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்ட வசனம் தான். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை நான் சோதிப்பேன், நாம் சோதிப்போம். பயம் கொடுத்து சோதிப்போம், பசி கொடுத்து சோதிப்போம், காசு பணங்களில் குறைவை அப்படி ஏற்படுத்தி நஷ்டத்தை கொண்டு சோதிப்போம். உயிர் பயத்தில், உயிர் போவதில், உயிர் சேதாரங்களில் நாம் சோதிப்போம். விளைச்சலும் வருமானமும் இல்லாமல் சோதிப்போம். இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த நேரங்களின் போது பொறுமை காப்பவர்களுக்கு நபியே நல்ல செய்தி சொல்லுங்கள். நடக்கும். இது ஒரே மாதிரியான பொருளாதாரம் சாத்தியமில்லை. ஒரே மாதிரி குடும்ப மகிழ்ச்சியாக சாத்தியமில்லை. பிரச்சனைகளே இல்லாமல் நான் வாழ வேண்டும், முடியாது. அஹ்மது பின் அம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, ராஹத்தா இருக்கணும், என்ன பண்றது? சொன்னாங்க, ராஹத் மனசுக்கு முழு நிம்மதி, எந்த பிரச்சனையும் பிக்கல் புடுங்கல் இல்லாம இருக்கணும்னா, இந்த அவ்வளி கதமின் ததழுகா பில் ஜன்னா, சொர்க்கத்துல போய் நீ முதல்ல காலை வச்ச உடனே எல்லா பிரச்சனையும் க்ளோஸ் ஆயிடும். அது வரைக்கும் இருக்கும். உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் இருக்கும். ஒரு 10 வயசுக்காரனுக்கு அவருக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை, 90 வயசுக்காரனுக்கு அவருக்கு ஏற்ப பிரச்சனை. முழுமையான மன நிம்மதி துனியாவை பொறுத்தவரை கிடைக்காது. ஆனா பிரச்சனைகள் வருகிற போது எதிர்கொள்ளுவதற்கு, அந்த மாதிரி மன அழுத்தங்கள்ல சிக்கிக் கொள்ளாமல் தவிர்த்து கொள்வதற்கு மார்க்கத்துல நிறைய வழி இருக்கு. முதல்ல பிரச்சனை வந்த உடனே
மார்க்கம் என்ன சொல்லுவது தெரியுமா? ஒரு உயிரே ஏதாவது போயிருச்சு, வீட்டுல ஏதாவது ஆக்சிடென்ட் இன்சிடென்ட் ஏதாவது நடக்கும் போது நம்ம என்ன சொல்றோம்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்ன அற்புதமான உலகத்தினுடைய அருமருந்து அல்லாஹ் கண்டுபிடிச்ச வார்த்தை. ஒருத்தர் போயிட்டாருன்னு சொல்றாங்க, வஃபாத்தாயிட்டாரு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்ன அர்த்தம்? நாம எல்லாருமே அல்லாஹ்வுக்கு சொந்தம், இன்ஷா அல்லாஹ் நம்மளும் போவோம்னு அர்த்தம். வ இன்னா இலைஹி ராஜிஊன், நம்மளும் போவோம். நல்ல வேளை அந்த தமிழ்ல சொல்லல. தமிழ்ல அர்த்தம் சொன்னா நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஏன் நல்லா தானே போயிட்டு இருக்குது, இனி ஏன் யாராவது மௌத்தா போனோம்னு நம்மளும் போவோம்னு சொல்றது தேவையில்லாத வேலையா தெரியுது. அதனாலதான் அல்லாஹ் அதை அரபிலேயே சொல்லிட்டான். ஏன்னா தமிழ் அர்த்தம் சொன்னாங்கன்னு வைங்களேன், சில பேர் எல்லாம் சொல்லவே மாட்டாங்க. கபிரிஸ்தான்ல கடந்து போனீங்கன்னா அங்க எழுதியிருக்கும், மௌத்தானவர்களை பார்த்து சலாம் சொல்லும் துவா அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமின் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது அப்படியே அரபியில ஓதிட்டு போறதுனால தப்பிச்சிடும். இல்லைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அடங்கி இருக்கிறவங்களே அஸ்ஸலாமு அலைக்கும், நாங்களும் சீக்கிரம் உங்கள்கிட்ட வருவோம்னு அர்த்தம். தமிழ்ல அர்த்தத்தை எழுதி போட்டா யாராவது ஓதுவாங்களா? ஏன் அதுக்கு நல்லா தானே இருக்கிறோம், நல்லா தான் போயிட்டு இருக்கு. கபிரிஸ்தான்ல உள்ளவங்கள்ட்ட போய் நாங்களும் வர்றோம் சொல்லணும். என்ன மவுத்து, கபிரிஸ்தானு, கஃபனு, தஃபனு இதெல்லாம் அலர்ஜி நம்மள்ட்ட. மார்க்கம் ஒரு அழகான வழி சொல்லிட்டு, இன்னா லில்லாஹி எந்த முசீபத்து வந்தாலும் நீ இதை சொல்லு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், விளக்கு அணைச்சு போனாலும் என்னதாங்க சொல்லணும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி. காலில் வாரில் செருப்போட வாறு அறுந்து போனாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் தான். ஆனா நாம அதை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது மவுத்துக்குன்னு பிக்ஸ் பண்ணிடுவோம். வேற எதுக்காக சொன்னோம்னா விவகாரம் ஆயிடும். யாராவது ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க, பா உங்க பெரியம்மா உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னோன்னு வைங்க, நல்லா தான் இருக்காரு, இன்னும் போகணும்னா இல்ல, அவங்க உடம்பு சரியில்லாம அட்மிட் ஆயிருக்காங்க அதுக்கு. ஆனா மார்க்கம் சொல்றது உடம்பு சரியில்லைன்னாலும் இன்னா லில்லாஹி சொல்லலாம், ஆனா சொன்னா வீட்டுல பிரச்சனை ஆயிடும், சொல்ல முடியாதுங்கிற மாதிரி. என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது இதற்குள்ளே அல்லாஹ் ஒழித்து வைத்திருக்கிற ஆன்மீகம் கலந்த அறிவியல் அது. நாங்களும் வர்றோம், இன்னா இலைஹி ராஜிஊன். நீங்க முன்னாடி போங்க, நாங்களும் ஆண்டிலே வந்துட்டு தான் இருக்கோம் பின்னாடி. எல்லாருமே அந்த கியூல நிக்கிறோம். அவருக்கு டைம் இன்னைக்கு, அவர் போயிட்டாரு, அடுத்த கியூல நிக்கிறோம். அடுத்தடுத்து நாம அதான் இன்னா இலைஹி ராஜிஊன். அர்த்தத்தை ஆழமா புரிஞ்சா கவலை வராது. கவலை வராமல் இருப்பதற்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தது இது. யாரோ லண்டன் போறாங்க, வீட்டுல அவங்க எல்லாம் வழி அனுப்புறதுக்கு போய் நிக்கிறாங்க ஏர்போர்ட்ல. கடைசியா டாட்டா காட்டி உள்ள என்ட்ராகிறப்போ அவன் ஒவ்வொருத்தரையா பிடிச்சி அழுது, அவங்க அம்மாவை, அக்காவை, அண்ணனை, தம்பியை எல்லாம். கூடவே ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்திருக்கான், அல்லது அவனோட தம்பி ஒருத்தன் வந்திருக்கான். அவன் மட்டும் அழுக மாட்டேன், எல்லாரும் அழுகுறாங்க. போயிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஆயாத்து இருக்குமா, இல்ல அவன் ஆயாத்து இருக்குமா, அடுத்து சந்திக்குமா, என்னமோ தெரியாது, எல்லாம் அழுகுறாங்க. அந்த தம்பி மட்டும் அழுக மாட்டேங்கிறான். என்னன்னா அவன் அடுத்த வாரம் பிளைட்ல அதே ஊருக்கு போறான். அவன் என்ன சொல்றான், பாப்பா அடிச்சலாம் நெக்ஸ்ட் வீக் அப்படிமா. இவங்க எல்லாம் அழுகிற மாதிரி அவனுக்கு அழுக வரல. இந்த இன்னா இலைஹி ராஜிஊன் தான் அர்த்தம். மௌத்தா போயிட்டாங்க, அடுத்த நம்ம ஆயிடுச்சு பாப்போம் அப்படிங்கிறானா இல்லையா? இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹ் ஒழித்து வைத்திருக்கிற ஆன்மீகமா. என்ன அழகான வார்த்தை. நீங்க முன்னாடி அடுத்த வாரம் பிளைட்ல போறவன் இவரை பிரிகிறவன் ரொம்ப அழக மாட்டான் இல்லையா? அந்த தர்ஜீஅ என்ற அறிவியல சொல்லுவார்கள், ஒருவர் பிரச்சனைகளின் போது இருக்கிற போது அது அதே மாதிரி தான் நமக்குங்கிற மாதிரி நினைக்கிற போது ஒரு ஆறுதல், அங்கே ஒரு இழை ஆறுதல் நிச்சயமாக கிடைக்கும். அதற்காக மார்க்கம் சொல்லி தந்த வார்த்தை. எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஸ்ட்ரெஸ், ரொம்ப அதிகமான மழை அழுத்தம் ரெண்டு விஷயத்துல தான் வருது. ஒண்ணு காசு பணம், பிசினஸ்ல உள்ள ஏற்றத்தாழ்வு, வர்றது கம்மியாயிடுச்சு, போறது வந்துச்சு, வந்தாலும் நிக்க மாட்டேங்குது, வர்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க, கையில தக்க மாட்டேங்குது, அப்படியா இப்படியா இந்த ஸ்ட்ரெஸ் பக்கம். அடுத்து என்னன்னா வீட்டுல பிரச்சனை, இது எல்லா வீட்லயும் கணவன் மனைவி பிரச்சனை. காலையில 9 மணிக்கு பிஸ்மில்லான்னு சண்டை போட்டு வருவாங்க, எந்த பிசினஸும் ஓடாது.
பொழப்பு நான் பூரா ஓடாது. சண்டை என்னவோ 5 நிமிஷம் தான். இப்படி சொல்லிட்டாங்க, இப்படிதான் சொன்னான். அன்னைக்கு ஒரு தடவை இப்படிதான் சொன்னான். இப்படியே உட்காந்து 6 மாசம் சண்டையை அசைப்பட்டுருவான். நான் பூரா எதுவுமே ஓடாது. குடும்ப ரீதியாய் மன அழுத்தம், அடுத்தது காசு பணங்கள் பொருளாதார ரீதியாய் மன அழுத்தம். எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாம எந்த இதுவுமே இல்லை. இந்த பயம் போகும்போது டப்பா டப்பான்னு வெளியில எல்லாம் பிரச்சனை தான் எதிர்கொண்டாக வேண்டும். சில நேரம் அதை கண்டுகொள்ளாமல் கடந்து செல்ல வேண்டும். அதுக்கு ஒரு வழி சொல்லுது. என்ன? உன்னை விட மோசமா எவனாவது இருப்பான், அவனை பாரு, உன் பிரச்சனை சாங்க. இது நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்து, லா தந்துரு இலா மன் ஃபௌகக்கும் வந்துரு இலா மன் தஹ்தக்கும் லா தந்துரு இலா மன் ஃபுத்தில அலைக்கும். உங்களை விட மேம்பட்டவர்களை பார்க்க வேண்டாம். நம்மள்ட்ட இருக்கிற வீட்டு வாசலை விட பணம் காசுகளை விட அவருக்கு அதிகம். அவரை பார்க்காத, உனக்கு கீழே உள்ளவனை பாரு. ஓ பிரச்சனை பெருசா இருக்காது, சாதாரணமாய். இது நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அழகான பிரச்சனையே என்ன தெரியுமா? நாம துன்யாவுடைய விஷயத்தில் மேல உள்ளவங்களை பூரா பார்க்கணும். அவன் இவ்வளவு சம்பாதிச்சான், அவன் இவ்வளவு வாங்கிட்டான், அவனுக்கு இங்க நிலம் இருக்கு, வீடு இருக்கு, அவன் இப்படி போறான், நாம இப்படியே இருக்கிறோம், இப்படியே மேல உள்ளவனை பார்க்கணும். இங்க 2 விஷயத்தை பார்வையில, இபாதத்துல மேல உள்ளவங்களை பார்க்கணுமா, துனியாவுடைய வசதி வாய்ப்புகளை எல்லாம் கீழே உள்ளவனை பார்க்கணுமா? இபாதத் அவர் தரிசனம் தொழுகிறாரு, நான் தொழுவது இல்லை, நான் அவரை பார்க்கணும். அவர் எல்லாம் இஸ்லாக்கு துஹா அது இது நஃபில் நோன்பு நிறைய செய்யறார், தான தர்மம். அப்ப அவர் பார்க்கணும். இபாதத்தில் நான் மேலே உள்ளவர்களை பார்க்க வேண்டும். துனியாவுடைய விஷயத்துல கீழே உள்ளவனை பார்க்கணும். அவன் வாடகை வீட்டுல இருக்கான், பரவாயில்ல, நான் சொந்த வீட்டுல இருக்கேன், நான் 5000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். கீழே உள்ளவனை பார்த்து திருப்தி அடைய வேண்டும், திருப்தி அடையணும். மேல உள்ளவனை பார்த்து திருப்தி அடையாம இருக்கணும். இபாதத்தை நம்ம அப்படியே உள்டா நேர் மாற்றம். என்னன்னா இபாதத்துல கீழே உள்ளவனை பார்க்கறது. நாமெல்லாம் சும்மா ஒரு வாரத்துல ஒரு தான் வர்றான், நான் இடையில பள்ளியாச்சுக்கு போறேன். என்ன ஆச்சு தெரியுமா? இபாதத்துல கீழே உள்ளவனை பார்க்கறாங்க. ஆனா உலகம் சார்ந்த விஷயங்களில், பணத்தில், பொருளில், பதவியில், இது எல்லாத்திலையும் மேல உள்ளவனை பார்த்து அந்த மன அழுத்தம் தான் தூக்கி நம்மளா போட்டுக்கிறது. அவன் நல்லா இருக்கானே, இவன் நல்லா இருக்கானே, அவனுக்கெல்லாம் வருது, இவனுக்கெல்லாம் வருது, எனக்கு இப்படி ஒண்ணும் வரமாட்டேங்குதுங்கிறது தான். முதல்ல தனக்கு வந்ததுதான் பெரிய பிரச்சனைன்னு நினைக்க கூடாது. இது நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தர்ற ஃபர்ஸ்ட் வழி தான். நமக்கு வந்து சில பேர் அப்படி நினைச்சுக்கிறது, நம்மள மாதிரி எவனுமே இல்லை. ஆனா உண்மை என்னன்னா, யோசிச்சு பாத்தீங்கன்னா நிறைய பேர் தொழிலாளி பாத்தீங்கன்னா நம்மளதான் துணியால எல்லாம் நல்லா வச்சிருக்கான்னு தெரியும், அவருக்கு அது புரிய மாட்டேங்குது. வயிற்று வலின்னு ஒரு பொம்பளை ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்காரு, கனவு. அது போற வழி பூரா அழுதுட்டே இருக்கு, வயிற்று வலிக்குதோ வயிற்று வலிக்குதோ வயிற்று வலிக்குதோ வயிற்று ஆஸ்பத்திரி. அதை சும்மா ஒரு சின்ன வயிற்று வலிக்கு போய் இப்படி அழுதுட்டு இருக்கிறார். அப்படின்னு வயிற்று வலிக்குது, எனக்கு வந்தது உங்களுக்கு வந்தாதானே தெரியும், எனக்கு வலிக்குது, எனக்கு வலிக்குது. திரும்ப திரும்ப ஆஸ்பத்திரியில உட்கார்ந்தும் அதே தான். கடைசியில் ஆஸ்பத்திரியில வெயிட்டிங் ஹாலில் உட்கார்ந்துருக்காங்க. இனிமேல் தான் டாக்டரை பார்க்கணும். ஆக்சிடென்ட் ஆகி ஒரு தடவை கொண்டு வர்றாங்க, ஸ்ட்ரெச்சர்ல வச்சு, மண்டை பொழந்து கை காலெல்லாம் இதாகி ரத்த வெள்ளத்துல ஸ்ட்ரெச்சர்ல தள்ளிட்டு வர்றாங்க. இவரு கணவர் பார்த்தாரு, இதுதான் சமயம்னு ஒரு வவுத்து வலிக்கக்கூடிய உங்களுக்கு கத்திட்டு இருக்கிறாங்க. பாரு இங்க பாரு, விபத்தாகி பூரா கை காலி எல்லாம் அடிபட்டு எப்படி கொண்டு வர்றாங்க பாரு அப்படின்னு நம்ம எட்டி பார்த்துச்சான். ஆமா, மண்டை பொழத்துக்கு கை காலெல்லாம் அடிபட்டு இருக்கு, பூரா ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா சொல்லிச்சான். அவருக்கு வவுத்து வலி இல்லை. அதாவது எனக்கு வந்தது மட்டும்தான் பெருசுன்னு நினைக்கிறது. ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு, டிப்ரெஷன் ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் இதே தான். என்னமோ உலகத்துல ஆண்டவன் இவரை மட்டும் கட்டம் கட்டி நீ மட்டும் உருப்படாம போகணுங்கிற மாதிரி எல்லாம் ஏதோ கொடுத்துட்ட மாதிரி இல்ல. நம்மளை விட எக்கச்சக்கமா இருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி அவருக்கு வயிற்று வலி இல்ல, எனக்கு தானே வயிற்று வலி. தனக்கு வந்தால் அது பெரிய பிரச்சனையாக நினைப்பது. முதல்ல இந்த எண்ணத்தை விட்டொழித்து பிரச்சனைகளில் இருப்பவர்கள் நம்மை விட பிரச்சனையாக இருக்கிற உலகத்தில் எவ்வளவோ இருக்கிறார்களோ அவர்களை பார்த்தால் அல்லாஹ் நம்மளை நல்லா வச்சிருக்கான்னு தெரிஞ்சு. எங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவா
அடிக்கடி சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஷத்து நாசி பலான் அல் அன்பியா, மோசமான முறையில எக்கச்சக்கமான சோதனைகள் கொடுக்கப்பட்ட நபிமார்கள். நம்மெல்லாம் சொகுசா வாழ்றோம். ரசூல் வாழ்ற மாதிரி யோசிச்சு பார்க்க முடியுமா? எங்க தாம் பெற்ற மக்கள் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி மௌத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு மகள் பாத்திமாவை தவிர 7 குழந்தை பிறந்துச்சு. 7ம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணுக்கு முன்னாடி வஃபாத். ஒரு தகப்பனுக்கு, ஒரு பெற்றோருக்கு அது எவ்வளவு பெரிய பாரம். வளர்த்த பிள்ளைகள்லாம் ஒவ்வொரு நாள் மௌத்தாது. காசிம் ஆம்பளை பையன் மௌத்தாகிறாரு, அப்துல்லா மௌத்தாகிறாரு, இப்ராஹிம் மௌத்தாகிறாரு, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா மௌத்து, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்து, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா மௌத்து, லாஸ்ட் பாத்திமா. அதையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த 6 மாசத்துல நீயே மௌத்து. உலகத்துல யாருக்காவது இவ்வளவு பெரிய சோதனை எல்லாம் வருமா? 25 வருஷம் வாழ்ந்த மனைவி கதீஜா அம்மா எல்லாம் 7 மக்கள்ல 6 மக்களை பெற்றவங்க மௌத்து. ஒரு குடும்ப ரீதியாய், சமூக ரீதியாய், தனி மனித வாழ்வில், பொது வாழ்வில் எக்கச்சக்கமான சோதனை. என்னைக்காவது இப்படி கையில கண்ணத்துல கையை கொடுத்துட்டு உட்கார்ந்தது உண்டா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதறிட்டு போயிட்டே இருக்கணும். நம்மை விட பிரச்சனைகள் உள்ளவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். இந்த நினைப்பு வரமாட்டேங்குது. நமக்கு உள்ள பிரச்சனைகளையே போட்டு 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 வளர்ப்புறோம். எல்லாருமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகள் உங்களுக்கு தெரியும், எல்லாம் 30 வயசுக்கு கீழே மௌத்து. பசங்க பூரா 15 வயசுக்குள்ள மௌத்து. அதுலயும் இப்ராஹிம் இந்த மாதிரி உள்ள குழந்தைகள்லாம் வெறும் 1.5 வயசுல மௌத்து. 4 பிள்ளைகள்ல 3 பிள்ளைகள் மௌத்து. 3மே 20க்கும் 30க்கும் இடையில. அதிக ஆயுட்காலங்கிறது ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான் 28 வயசு. ருக்கையா அம்மா அதுக்கு கீழே, உம்மு குல்சூம் அதுக்கு கீழே, எல்லாருமே. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவும் 30க்கு சமீபத்துல மௌத்து. யாருமே 30 வயசு தாண்டல. கொடுமை என்னன்னா, தான் பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பல பிள்ளைகளுக்கு தாங்கள் ஜனாஸா தொழ வைத்தது. தான் பெற்ற பிள்ளைகளை வாங்கி கபருக்குள்ளே வைப்பதற்கு, அடக்கம் செய்வதற்கு அவர்கள் கையாலே வாங்கி உள்ள வச்சது. எவ்வளவு பெரிய முசீபத்து இதெல்லாம். ஆனாலும் மன அழுத்தத்தால் எனக்கு இப்படி சோதனை வருது, எப்ப பார்த்தாலும் எனக்கு தான் வரணுமா? நம்ம 2 தடவை வந்தா பேசாம இருப்போம். 3வது தடவை வந்துச்சுன்னா ஆரம்பிச்சிருவோம். ஏன் தெரியல. பொண்ணை பார்த்துட்டு போனாங்க, 2 பேர் வந்து பார்த்தாங்க, அப்புறம் தட்டி தட்டி போகுது, என்னன்னே தெரியல. இது ஒரு சகஜமான பிரச்சனை. வீடு வாடகைக்கு பார்த்தோம், வைக்கலான்னு பார்த்தோம், வந்து கஸ்டமர் பார்க்குறாங்க, யாருமே வரமாட்டேங்கிறாங்க. பிசினஸ்க்கு வர்றாங்க, டீலிங் பேசுறாங்க, யாருமே வரமாட்டேங்கிறாங்க. சில சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட தொடர்ந்து 1-2 தடவை வந்துட்டா உடனே வந்து தலையை பிடிச்சிட்டு கண்ணுல பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறோம். அருணாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிரச்சனைகளையும் அவங்க வாழ்க்கையில் அனுபவித்தவைகளை எல்லாம் கொஞ்சம் யோசிச்சா ஒண்ணுமே இல்லை. நம்மளதெல்லாம் வாழ தெரியாமல் அல்லது சிந்திக்க தெரியாமல் அல்லது தீர்வை நோக்கி நகராமல் நமக்கு வந்த பிரச்சனைகளை பெருசென்று நினைப்பது. உஷா சொன்ன மாதிரி எல்லாம் அது அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு போட்டு ஒவ்வொருத்தரும் குழப்பறது. இன்னும் எல்லாமே இப்படிதான் பார்க்கிற மாதிரி, பராமரிக்கிற மாதிரி. ரப்பு நிறுத்துறான். என் புள்ள அப்படி ஆயிருமா, என் பையன் இப்படி ஆயிருமா, கடை இப்படி போயிருமா, ஊர் இப்படி ஒண்ணு எப்படி போகாது. எல்லாம் நல்லபடியா இருக்கும். நம்ம போயிடணும். எங்க அடிரதி எல்லாம் ஒன்றும் கபிரிஸ்தானுக்கு போவாங்களாம். கபிரிஸ்தானை கடந்து போறப்போ அங்க நின்று பேசுவாங்களாம். யாருமே ஊர் எல்லாம் கபராளிகளே, நீங்க போயிட்டீங்க, உங்க சொத்து எல்லாம் நல்லபடியா பிரிச்சுட்டாங்க, உங்க மனைவி எல்லாம் வேற கல்யாணம் பண்ணிட்டாங்க, உங்க பிள்ளைகள் எல்லாம் உங்களை மறந்துட்டாங்க, மொத்தத்துல நீங்க இங்க இல்லாதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு போயிடுவாங்க. இதுதான் நம்ம எல்லாத்துக்குமே. இன்னும் இவர் நினைச்சுக்கிறது என்ன பண்றது, நம்ம புள்ள என்ன பண்றது, ஐயோ படிப்பு முடியலாம், இப்படி அப்படி கல்யாணம் காரியம் ஆள் போய் எழுப்ப. ஃபிளைட்ல ஒருத்தர் ஏறி உட்காந்துட்டு ஃபிளைட்ல பக்கத்தில் உள்ளவர் கேட்டிருக்காரு, ஏன் தலையில பிளைட் வச்சுங்க? இல்ல நானே 75 கிலோ இருக்கேன், இந்த பிளைட் என்னையும் சுமக்குது, பாவம், அதனாலதான் பொட்டியை மட்டும் நான் வச்சுருக்கேன். ஏன்னா உடனையும் பொட்டியும் எல்லாம் இப்ப சேர்ந்து சுமக்கிறது பிளைட். இவர் நினைச்சுக்கிறது என்ன தெரியுமா, இந்த பெட்டியை அவர் சுமக்கிறாரா, நீ எல்லாம் சுமக்கல. பிரச்சனைகளை என்ன பண்றது, வீடு அப்படி ஆகுமா, தொழில் இப்படி ஆகுமா, படிப்பு இப்படி ஆகுமா, யார் சொன்னது எல்லாமே அதாவது போயிட்டே தான் இருக்கும். சில நேரங்களில்
அமைதியான தீர்வு காணலாம். மார்க்கம் சொல்லுகிறபடி அல்லாஹ்விடத்தில் தீர்வுகளை கேட்கலாம். அதை விட்டுட்டு ஸ்ட்ரெஸ்ல யாரை பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விடுவாங்க சில பேர். அவருக்கு உள்ள பிரச்சனை, அதுல வெளியில உள்ள பிரச்சனை எல்லாம் வீட்டுல வந்து காட்டுறது. நல்லா தெரிஞ்சுக்கணும், செருப்பை கழட்டி விடுறப்பவே நம்ம பிரச்சனை எல்லாம் கழட்டி விட்டு தான் வீட்டுக்குள்ள போகணும். அங்க ஒரு மனைவி இருக்கா, அன்பான மனைவி, அன்பான குழந்தைகள், நீ அங்குள்ளவங்களுக்கு கணவன், நீ அங்குள்ளவங்களுக்கு அப்பா அத்தா, நீ அங்குள்ளவங்களுக்கு தாத்தா. அப்படி போறப்பவே அதிகாரத்தோட எல்லாம் உள்ள போன வீடு விளங்காது. நான் முத்தவள்ளி, நான் தலைவர், நான் ஆபீஸ், நான் ஆலிம், நான் காசி, நான் பணக்காரன், நான் மணிலண்டர், நான் பிளாட்லாண்ட், எல்லாம் அங்க செருப்பை கழட்டி விடுறப்ப கழட்டிடணும். கழட்டிட்டு எம்டியா போகணும். அப்துல் காதர் மட்டும்தான் உள்ள போகணும். அப்துல் காதரோட உள்ள காசு, பணம், பதவி, பட்டம், லொட்டு லொசுக்கு எல்லாம் உள்ள போச்சுன்னா பிரச்சனை. பிரச்சனைகளை அவிழ்த்து விட வேண்டி, அவிழ்த்து விட்டு விட வேண்டும். அவ்வளவுதான். அது எல்லாம் தூக்கி சுற்றி போறேன்னு. சரி, பிரச்சனைகள் வருகிறது, நான் எதிர்கொள்ளுகிறேன். நான் எந்த மாதிரி அதை கையாளுவது ஒண்ணு வேண்டாம். இந்த எல்லா பிரச்சனைகளையும் பொறுப்பது யார்? எல்லா பிரச்சனைகளையும் பொறுப்பது யார்? அவன் தான் தரணும். அவன்கிட்டயே நேர போயிட வேண்டியது, அவன்கிட்ட சொல்ல வேண்டியது, அவன்கிட்ட கேட்க வேண்டியது. இது நீதான் யாரா இது நீயே நீ. இவர் வந்து அவனை விட்டுருவார். இவர் தான் நீக்கிற மாதிரி எல்லா வேட்டையும் பண்ணுவார். உண்மையில் நமது பிரச்சனைகளை நாம் தீர்ப்போம் என்று நினைப்பதுதான் மன அழுத்தத்திற்கான முதல் காரணம். அவன்கிட்ட விட்டுருணும். அதை சரி பண்றது, மேல உள்ளவனை சரி பண்ணிட்டா இங்க எல்லாம் அரசர் அரண்மனையில ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க. எல்லாத்தையும் உள்ள வர சொல்லு, எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. பொருள் எல்லாம் இருக்கு, தங்கம், பைக்கம், கைகூலியம் என்னென்னமோ இருக்கு. எது அரண்மனைக்குள்ள நான் 1, 2, 3 சொல்லுவேன். யார் யார் என்னென்ன எடுத்துருக்கு, என்ன வேணாலும் எடுக்கும். கையில எடுத்ததெல்லாம் அவனுக்கு சொந்தம். நீ தங்கத்தை ஆளுனாலும் சரி உனக்கு சொந்தம். இப்ப எல்லாத்தையும் உள்ள விட்டப்போ ஒரு ஆள் மட்டும் விவரமான ஒரு வேலை பண்ணணும். நீங்க உள்ள வந்து அரசரை பிடிச்சிக்க. நீங்க உள்ள இருக்கிற எதை எடுத்தாலும் எனக்கு சொந்தம். நான் எந்த பொருளை எடுக்கிற உங்களை எடுத்துட்டேன். நீங்க எனக்கு சொந்தம். நீங்க எனக்கு சொந்தம்னா இந்த நாடே கிடைக்கும். அதான் போய் ஏதாவது கொஞ்சம் தங்கத்தையோ கொஞ்சம் வயரத்தையோ கட்டிட்டு எதையா அவன் அது அந்த அளவுக்கு ஒரு உள்ள 2 உள்ளங்கையில பிடிக்கிற அளவுக்கு அவன் வண்டியை எடுக்கிற அளவுக்கு மட்டும்தான் அவனுக்கு சொந்தம். இப்போ என்னன்னா அரசன் அவனுக்கு சொந்தம். நான் அதான் சொல்றேன், பிரச்சனைகள் வருது இல்லையா, போய் அங்க பிரச்சனை தீங்கிறது இங்க நேராக அவனை பிடிச்சிடும். தப்புல ஆளுமையை கையில பிடிச்சிட்டு எனக்கு எல்லா பிரச்சனையும் நீ நாம போய் பிரச்சனைகளை தீர்ப்பதை விட அல்லாஹ்விடத்தில் அவனை பிடித்து உடுக்கினால் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். அதனால மன அழுத்தத்தினுடைய பாரத்தை முதலில் நம் தலையில இருந்து இறக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அவன் செய்வானா, செஞ்சு கொடுப்பானா? அறகுறையான நம்பிக்கையில தான் வீணா போறது. குர்ஆனுடைய ஆயத்து, அல்லாஹ்வின் மீது யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ உண்மையா அவன் போதும், எல்லா பிரச்சனையும் அவன் சால்வ் பண்ணுவான். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியுமா? நமக்கு யாருக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்கோ, யாருக்கெல்லாம் டிப்ரெஷன் இருக்கோ, யாரெல்லாம் மன அழுத்தமா இருக்கோ என்ன தெரியுமா? அட்ரஸ் ஒரு இடம், மன அழுத்தம் தீர்வதற்கு முகவரி போட்டிருக்கு. அதை விட்டுட்டு எங்கெங்கயோ போயிட்டு எங்கெங்கயோ சுத்துறோம். ஆனா ஹெட் குவார்டர்ஸ் அங்க இருக்கு. அங்க போனா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும் இருக்கு. அதை விட்டு விட்டு தவறான முகவரியிலே தேடி கொண்டிருக்கிறோம். அழகா ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அடிக்கடி, லவன்னக்கும் தவக்கலுன அலல்லாஹி ஹக்க தவக்குலி. அல்லாஹ் மேல மட்டும் கரெக்டா நம்பிக்கை வச்சு நீங்க எதையாவது ஒப்படைச்சிட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் தருவான். எப்படி தெரியுமா? பறவைக்கு ரிஸ்க் தருவது போல.
காலையில வெறுவைத்தோடு கிளம்பி போகும், சாயந்தரம் வயிறு நிறைஞ்சு திரும்ப வரும். யாரும் பறவைக்கு விருந்து தாவத்தெல்லாம் சொல்லல, யாரும் விருந்துக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கல, இந்த இடத்துல இருக்குதுன்னு எல்லாம் ஒண்ணும் சொல்லல. காலையில கிளம்பும், என்னுடைய அல்லாஹ் தருவான். காலையில் வெறும் வயிற்றோடு கிளம்பும், மாலையில வயிறு நிறைஞ்சு திரும்பி வரும். எந்த பறவையும் இன்னைக்கு நாள் பூரா எனக்கு ஒண்ணும் கிடைக்கல அப்படின்ட்டு துணியால பறவை இல்லை. நம்ம தான் அல்லாஹ்வை விட்டு போட்டு கடையை திறந்து வச்சுட்டு என்னென்னமோ பண்ணி போனியே ஆகல அப்படின்பாரு. காலையில இருந்து வியாபாரமே இல்லைப்பாரு. நீங்கள் உண்மையான நம்பிக்கை வைத்தால் பறவைகளுக்கு தருவது போல் அல்லாஹ் தருவான். பிரச்சனைகள் பேசிட்டு இருக்கிறத விட யாருக்கையாவது அதை ஒப்படைக்கலாம். ஏங்க நம்பிக்கை அவன் மேல வரட்டும். யாரார் மேலேயோ நம்பிக்கை வைக்கிறது. பஸ்ல டிக்கெட் எடுத்துட்டு ஜம்முன்னு தூங்குவார். சில பேர் நான் எனக்கு தெரியல, பஸ்ல ஏறணும்னு தூங்கிடுவான். 70 பேர் பஸ்ல உட்கார்ந்து இருக்கேன், 70 பேர் அந்த ஒரு ஆள் நம்பி உட்காந்துருக்கான். யாருங்க? டிரைவர். அவருக்கு மேல அவனுக்கு அவ்வளவு நம்பிக்கை. நல்ல அனுபவமான டிரைவர். எது விபத்தெல்லாம் நடக்காது, கொண்டு போய் சேர்த்துருவாரு. நிம்மதி வந்ததுன்னு தூக்க வரும். இங்கே வாங்க முடியும், எழுதிதான் பாட்டு ஜம்முன்னு உட்காந்து பஸ்லயே கோட்டை விட்டு தூங்குறான்னா இறங்கு, ஸ்டேஷன் இடம் வந்துருச்சு இறங்குன்னு சொல்லித்தான் இறக்கி விடணும். இவ்வளவு நம்பிக்கை எப்படி வந்தது ஒரு டிரைவர் மேல? சலூன்ல போய், ஆம்பளைகளை சொல்றேன், சலூன்ல போய் உட்கார்ந்து அல்லாத அவன்கிட்ட மூஞ்சியை கொடுத்து அவன் நம்முடைய துணியெல்லாம் பொத்து விட்டு கையில கத்தியோட நிற்கான். சில பேர் அங்க தூக்கிடுவான் பாத்தீங்களா? ஆமாமா, இந்த தண்ணி மீதி எல்லாம் அடிச்சு அப்படியே ஒரு மாதிரி பண்ணி விட்ட உடனே தூங்கிடுவார். தூங்கவே அவன் இழுப்பான். இழுக்கிறத ஒரு மாதிரி இப்படி இழுத்தான்னு வைக்கலாம். ஒரு இழு ஏங்க அழகா வீச வச்சிருக்கிற ஒரு முடிச்சு ஒரு இழு இழுத்துட்டா, நல்ல தாடி வச்சிருக்கிறவங்க முடிச்சு இழுத்துட்டா 3 மாசத்துக்கு வெளியே போக முடியாது. அல்லது இப்படி மெதுவா இது பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒரு அடுத்துனா முடிஞ்சு முகவடு, அதுக்கு பேர். அப்போ என்னன்னா நம்பிக்கை. இவன் ரொம்ப காலமா சேவிங் பண்றான், இவன் பார்பர் நல்லா பண்ணுவாரு, எந்த இதுவும் நடக்கும். ஒரு டிரைவர் மேல வர நம்பிக்கை, ஒரு சம்சார் மேல வர நம்பிக்கை, யார் மேலேயோ வர நம்பிக்கை. என் ரப்பு எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவான். எனக்குள்ள குடும்ப பிரச்சனை, எனக்குள்ள தொழில் பிரச்சனை, என்னுடைய மக்களுடைய வருங்காலம், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய கல்யாணம், அவங்களுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவான். அந்த நம்பிக்கையோடு அவன்கிட்ட ஒப்படைக்கலாமே. உயிரை ஓட்டுநரிடம் ஒப்படைப்பது போல், முகத்தை சமரக்காரனிடம் ஒப்படைப்பது போல் நம் பிரச்சனைகளை எல்லாரிடத்திலே ஒப்படைத்தால் அவன் பார்த்துக்குவான். நமக்கு நம்பிக்கை வர்றதில்லை. செய்வானா, எல்லாத்தையும் கொடுத்தா எல்லாம் பார்த்துக்குவானா, இப்படியே அவன் நம்பிக்கையோடு சுற்றி சுற்றுறவரை வேலை கேட்காது. தைரியமா குர்ஆன்ல அந்த அம்மாவுடைய மனசு இப்ப நிம்மதி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு இடத்துல வரும். மூசா அதோட அம்மா மூசாவின் தாயின் உள்ளம் நிம்மதி ஆயிடுச்சு. பயங்கரமான, நம்மள மாதிரி ஸ்பெஷலா இல்ல. குழந்தை கையில வச்சிருக்கிறாங்க, மூசாவை வெளியில தெரிஞ்சா வெட்டிடுவாங்க, கொலை பண்ணிடுவாங்க. ஏன்னா ஆம்பளை குழந்தைகள் எல்லாம் வெட்டிட்டு இருக்கிறாங்க. கண்ணில் பார்த்தா இது அப்படின்னா ஆகும், நிசா ஆகும். ஆண் குழந்தைகளை வெட்ட வேண்டும். உத்தரவு அமல்ல இருக்கிறப்ப கையில வச்சுட்டு அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு வரலாறு தெரியும், அட்டைப்பட்டிக்குள்ள குழந்தையை போட்டு ஆத்துல விட்டு. நம்ம சின்ன சின்ன பிரச்சனை சொல்றோம், மாபெரும் பிரச்சனை, வாழ்வா சாவா பிரச்சனை, குழந்தையோ தாயா 2 பேர்த்தையும் கொண்டுருவாங்க கண்ணில் பார்த்தா. அந்த மாதிரி பிரச்சனை ஒண்ணுமே இல்ல, ரப்பே நீ பாத்துக்கோ, இந்த அட்டைப்பட்டியில வச்சாச்சு விட்டாச்சு. இந்த விட்டுட்டு திரும்பி போறாங்கல்ல அந்த அம்மா, அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான் இந்த வார்த்தையை, மூசாவின் தாயின் உள்ளம் நிம்மதி அடைந்து விட்டது. நிம்மதி அடைந்து பிரச்சனைகளை வரும்போது ரப்பிடத்திலே ஒப்படைத்து விட்டால் தீர்ந்துடும். நீ பாத்துக்கோ, எனக்கு இப்படி ஒரு இஷ்யூ வருது, எனக்கு ஒரு இப்படி பிரச்சனை ஒண்ணு வருது, ரப்பே எல்லாத்துக்கும் நீ தீர்வு தர, நீ பார்த்துக்கோ, நம்மகிட்ட ஒப்படைச்சா வரும். அங்க ஒப்படைச்சா ஜம்முன்னு இருந்தலாம். தெரிந்த வரலாறுகள் என்பதால் நான் விரிவாக சொல்லவில்லை. நெருப்பு கூட்டத்திலே போடப்படுகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி யாரும் வந்தாங்க, ஒண்ணு அவன் பார்த்துக்குவான். ஓ ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல்.
அந்த வார்த்தை தான் அவர் சொன்னது. பஹுவ யாரிஃபு ஹாலி பஹுவ ரப்பி ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எனக்கு அவன் போதும், காரியங்களுக்கு பொறுப்பேற்பதில் அவன் சிறந்தவன். வ நிஅமல் வக்கீல்னா என்ன அர்த்தம்? காரியங்களுக்கு பொறுப்பேற்பதில் அவன் சிறந்தவன். நான் அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீ வந்து உதவி வேணுமா, நீ உதவி வேணுமா, உதவி வேணுமான்னு ஒவ்வொருத்தரும் வர. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நெருப்பு குண்டம், அதாவது பக்கத்துல போயெல்லாம் போட முடியல, மைல் கணக்குல உள்ள தூரத்துல வச்சு, இந்த கிராமத்துல எல்லாம் அந்த மாட்டு வண்டி மாதிரி அடிச்சா தூக்கி கொடுமல்ல, இதுக்கு என்ன பேர் சொல்றது, ஆளை உட்கார வச்சு இப்படி அமுத்தி விடுவாங்க, தூக்கி வீசும். அப்படி வீசப்பட்டு வந்து குடிக்குள்ள விழுந்தார். யாரும் பக்கத்துல எல்லாம் போக முடியாது. போடுவதற்கு முன்னாலே ஆடைகளை அவிழ்த்து விட்டார்கள். கைக்கு 2 கைக்கு விலங்கு, எங்கேயாவது தடுத்தரக்கூடாது, தப்பிச்சிடக்கூடாது. 2 காலுக்கு விலங்கு போட்டாச்சு. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் ஒரு வார்த்தை தான். உள்ள போனாங்க. தஃசீர்ல எந்த அளவுக்கு வருது தெரியுமா? அல்லாஹ் நெருப்பை பார்த்து சொன்னான்ல, இப்ராஹீமின் மீது நீ குளிர்ச்சியாகிவிடு, இப்படிதானே சொன்னான். இப்ராஹீமின் மீது நீ குளிர்ச்சியாகிவிடு. அதிசயம் என்ன தெரியுமா? அந்த விலங்கையெல்லாம் நெருப்பு சுற்றுது, விலங்கெல்லாம் டப்பு டப்புன்னு வெடிச்சிருக்கு. இப்ராஹிம் மேல குளிர்ச்சிங்கிறதுனால இப்ராஹிமை டச் பண்ணல, அந்த விலங்கையெல்லாம் டச் பண்ணிருக்கு. தஃசீர்களில் அதிசயமான செய்தியாக அதை எழுதுகிறார்கள். ரப்புடைய வார்த்தை இப்ராஹிம் அவர் உள்ள தொழுது உட்கார்ந்திருக்கிறார், பூச்சோடையா மாறிடுச்சு. கட்டுமையான எதிர்ப்போடு அவங்க வீட்டில் இருந்து அவங்க தகப்பனார், இல்லையா, போடு போடு, அவனை போட்டா தான் சரியா வரும், நெருப்புல போடுன்னு சொன்னவர். 3 நாளைக்கு அப்புறம் சாம்பலை எடுத்துட்டு தான் வந்தாங்க எல்லாரும். அவர் ஜம்முன்னு வெளியே வர்ற அதிர்ச்சியாகி எல்லாம் பார்த்தான். எந்த அளவுக்கு முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க தெரியுமா? சிலை வணக்கத்தில் ஊறி போயிருந்த அவங்களுடைய குடும்பத்து பெரியவர்கள் வந்து இப்ராஹிமை கூப்பிட்டு, அந்த ஆசர் அவர் உட்பட, நிஅமர் ரப்பு ரப்புக் வ நிஅமர் ரஅயு ரஅயுக், உன் ரப்பு தான் நல்ல ரப்பு அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஏன்னா இவர் எந்த சிலைகளை எல்லாம் வேணாம்னு சொன்னாரோ அந்த சிலைகள்லாம் பார்த்து சந்தோஷமாகணும்னு சொல்லி இவருடைய நெருப்பு கூட்டத்தில் இவர் துள்ளி துடிச்சு சாம்பலாகிறத பார்க்கட்டோன்னு எல்லா சிலையும் கொண்டு வந்து கூட்டத்துக்கு வெளியே வரிசையை அடிச்சு விட்டாங்க. பூரா உட்காந்துருக்கு. எங்களை நீ அடிச்சியல்ல, எங்களை வேணாம்னு சொன்னேல்ல, நீ எப்படி ஆளுன்னு பார்க்கலான்னு இதெல்லாம் உட்காந்துருக்கு. அவர் ஜம்மனு பூஞ்சோலில உட்காந்துருக்கார். இந்த வந்த பயெல்லாம் முதல்ல இப்ராஹிமை பார்க்காம இங்கே காரியம் இருக்கான். முதல்ல உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது இருக்குதா? ஜம்முன்னு அவர் பாட்டுல நெருப்பு கூட்டத்திலிருந்து இந்த நிஅமர் ரப்பு ரப்புக்க, ரப்புலையே நல்ல ரப்பு ஓ ரப்பு தான்ட்டு போனாங்க. நான் சொல்ல வர்றது, 1008 பிரச்சனை இருந்தோம், உயிரே போற மாதிரி பிரச்சனை இருக்கும். அவன்கிட்ட ஒப்படைச்சிடலாமே, ஹெட் குவார்டர் பிரச்சனையை கொடுத்து விட்டால் தீர்த்து கொள்ளும். ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் பாதுகாத்தது போல் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயை அல்லாஹ் அந்த பிரச்சனைகள்ல மனசுக்கு அல்லாஹ் நிம்மதி கொடுத்த மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ்ல ஒவ்வொரு டைம்ல இருக்கிறாங்க. என்ன ஆகுமோ ஏதாகுமோ ஒரே பயம், எப்ப பார்த்தாலும் பயம், இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும். நான் சொல்றேன், நாம போயிட்டாலும் இங்க எல்லாம் வழக்கமோடு நடக்கிறது நடக்கும். தேவையில்லாத பயத்தினால் தான் மன அழுத்தம் அதிகமா இருக்கு. இதுல சில பேர் இந்த பயத்தை தூண்டி விடுறதுக்குன்னே நம்ம பக்கத்துல இருப்பாங்க. பார்த்து இப்படி நடக்குது, அங்கெல்லாம் இப்படிதான் நடந்துருக்குது, அதனால கொஞ்சம் எதுக்கும் எச்சரிக்கையா இருக்கு. இந்த மாதிரி ஆளுகிட்ட முதல்ல சலாமோடு சொல்லக்கூடாது. பிரச்சனைகளை சால்வ் பண்ணி நமக்கு சமாதானப்படுத்துற மாதிரி வேணும், பயப்படுத்துற மாதிரி இல்லை. பயம் நாம வரவழைத்துக் கொள்ளக்கூடிய சில பேர் வந்து இந்த பயம், இந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? குடும்பத்துல காட்டுவாங்க. சில பேர் சாப்பிடாம இருக்கிறதுல காட்டுவாங்க. சில பேர் பள்ளிவாசலுக்கு வராம ஒண்ணு கண்டுக்காம இருக்கிறதுல காட்டுவாங்க. அல்லாட்டே கோச்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி காட்டுவாங்க. இன்னும் சில பேர் உச்சகட்டமா இந்த மன அழுத்தத்தை தவிர்க்க முடியாமல் தற்கொலைக்கு போய்விடுறாங்க. கத்துலஸ் தற்கொலை இந்த உலகத்தில் மிக மோசமான பெரும்பாவங்கள்ல உள்ளது. என்ன காரணம்னா பயம். இனி இப்படி ஆயிடும், அவ்வளவுதான், அடுத்தது இப்படி ஆகி போயிடும், நம்ம அதுக்கு முன்னாடி போயிடலாம். எத்தனை எத்தனை பேர் ஒண்ணு தெரியுமா? உலகத்திலேயே தற்கொலை அதிகமா நடக்கிற நாடு எது தெரியுமா? ஆக பணக்கார நாட்டில் தான் நடக்கலாம்.
ஏழைகள் இந்த ஆப்பிரிக்காவில் போஸ்னியால அங்க இங்க வயிறுலாம் ஒட்டி போய் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்கல்ல, தற்கொலையா இருக்க, குடிக்க தண்ணி இல்லாம பால் இல்லாம உட்கார்ந்து இருக்கிற பலஸ்தீன்ல தற்கொலை இல்லை, சோமாலியால போஸ்னியால தற்கொலை இல்லை. ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல ஸ்வீடனை சொல்றான். அதாவது பற்றாக்குறை இல்லாம நிறைவான பட்ஜெட் தான். பற்றாக்குறை பட்ஜெட்டே போட்டது கிடையாது அந்த நாடு. தனிநபர் வருமானத்துல உச்சகட்டத்துல இருக்கு. எக்கச்சக்கமான பணம் உள்ள நாடு. பூரா அப்படி உள்ளவன் தானே போறான். வருஷம் சினிமால யாராவது ஒருத்தர் 2 பேர் தற்கொலை பண்ணிக்குவான். காசா இல்ல, புகழா இல்ல, எவ்வளவு மீடியா பிளாஷ், எவ்வளவு காசு பணம் எல்லாருக்கும் தற்கொலை பண்ணிக்குவோம். சென்னையில பார்த்தா அந்த பைபாஸ் ஹார்ட் சர்ஜரி பண்ற ஒரு டாக்டர், அவர் ஒவ்வொரு நாளும் 10-20 பேருக்கு ஹார்ட்டை ஓபன் பண்ணி பைபாஸ் சர்ஜரி பண்ணுவார். டாக்டர் சரியனா கொரியனா சரி, 12வது மாடியிலிருந்து சீட் எழுதி வச்சுட்டு தொப்புன்னு ஒன்று மூத்தப்படுறாங்க. சமீபத்தில் அந்த நகைக்கடைக்காரங்க உலகத்துல 22 நாட்கள் நகைக்கடை வச்சிருக்காங்க. 14வது மாடியிலிருந்து போய் சேர்ந்தான். இந்த ஸ்ட்ரெஸ்ல அடுத்து ஏதாவது ஆகும், இவரா ஏற்படுத்துற பயம். அந்த பயத்திற்கான தீர்வு அங்க இருக்கு, கடமையகத்துல இருக்கு, அல்லாஹ்ட்ட இருக்கு, அவன்கிட்ட ஒப்படைக்கிறதுல இருக்கு. நாம தான் சொல்லி அந்த பயம் உச்ச கட்டத்துக்கு போகிற போது முடிச்சுவாங்க. நினைவுக்கு வருது ஒரு விஷயம். கேரளால ஒருத்தர் இருந்தார், முஸ்லிம் இல்ல, சுதாமன் அப்படின்னு ஒரு பேர். சுதாமன் அவருக்கு ஜனாதிபதி அவார்டு கொடுத்தான் இந்தியாவில். எதுக்கு தெரியுமா? தற்கொலைக்கு விளிம்புல போய் தற்கொலை செய்ய போற முடிவுக்கு வந்து ஃபைனல் சாக போறாங்க, அவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து பேசி கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி வாழணும், சாகக்கூடாதுன்னு சொல்லி சுமார் 50 பேருக்கு மேல அவர்னால தற்கொலை முடிவை கைவிட்டவர்கள் நிறைய பேர். அவருக்கு தனிநபர் தீர செயல் விருது அப்படின்னு ஒண்ணு கொடுத்தாங்க. தனிநபர் தீர செயல் விருது 2012 இந்தியாவில். அநேகமா அப்ப ஜனாதிபதி ஒரு அம்மா பிரதிபா பட்டேல் ஒரு பொம்பளை, அவங்க ஜனாதிபதியா இருந்தப்ப இவருடைய சுதாகரனை டெல்லிக்கு வர சொல்லி தற்கொலைகளில் இருந்து நிறைய மனிதர்களை காப்பாற்றிய இவருக்கு தனிநபர் தீர செயல் விருது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எல்லா பத்திரிகையில வந்து செய்தி. ஆச்சரியம் என்ன தெரியுமா? கொஞ்ச நாள்ல அந்த சுதாகரன் தற்கொலை பண்ணிடுவார். ஆமா, எதுக்கு விருது கொடுத்தாங்களோ, எத்தனை பேர்த்த அவரு காப்பாத்தினாரோ ஒண்ணு இல்ல. மனுஷனுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வருகிற போது அடுத்து அவ்வளவுதான், நாம இருந்தோம்னா சரிப்படாது, போயிடலாம். பயத்தில் எடுக்கிற கோழைத்தனமான முடிவு. அந்த மட்டும் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு எத்தனை பயம், டெய்லி பயம். இருட்டான தெருவில் சில பேர் எல்லாம் போன இல்லாத பொண்ணு பேசிட்டே போவாங்க. நாய்க்கு அது இது சின்ன கைத்தான் ஏதாவது இருக்கும். அப்புறம் சாப்பிட்டியா? நானும் சாப்பிட்டேன். இதுல யாருமே இல்லை. அவ்வாறுல பேசிட்டே போவோம். பயத்தை உண்டாக்குது. சில நேரம் பக்கத்துல உட்காந்துருக்கிறவங்க என்ன மாதிரி பயந்து சொல்லுவாங்க. சரி முஸ்தாது என்ன மழை காடுல உட்கார வச்சு அவர் பாட்டில் கூட்டி போவார், சும்மா இருக்க மாட்டார், எதையாவது சொல்லுவார் பயப்படுற மாதிரி. முஸ்தாத் இங்கெல்லாம் மீட்டிங் நடக்குது, சட்டப்படி குத்தம், நீங்க பயான் பேசுனீங்க, டெய்லி மாட்டினீங்கன்னா 3000 ரூபா 3000 வெள்ளி ஃபைன், அது போக ஜெயிலு. காடி ஓட்டிக்கிட்டே நம்மளை பக்கத்தில் உட்கார சொல்லுவாங்க. நான் சொல்றேன், வந்து முடிச்சாருனாலும் என்னை கூப்பிட்டதே இவர் தான். உடனே என் கூட சேர்ந்து இவரையும் கூட்டிப்பாங்க. பயம் வருகிற போது, பிரச்சனைகள் வருகிற போது அவ்வளவுதான், இது அடுத்து முடிஞ்சுக்கிறவா உதறி விட்டுட்டு அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான். யாரிடத்தில் கொடுக்க வேண்டுமோ அவரிடத்தில் கொண்டு போய் எல்லா பிரச்சனையும் கொடுத்துடும். எனக்கு இவ்வளவு இருக்கு, எனக்கு இப்படி வீட்டுல பிரச்சனை, இதுல பிரச்சனை. வீட்டுல பிரச்சனைங்கிறதெல்லாம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. இதெல்லாம் என்ன தெரியுமா? உலகத்திற்கு பின்னாலே ஓடுகிற போது எக்கச்சக்க பிரச்சனை. முதல்ல துணியாவையே கொஞ்சம் தள்ளி அப்படி வச்சுட்டு வந்தாவா, வரலன்னா போ, இப்படிங்கிற மாதிரி நினைச்சவன் பிரச்சனையை பெருசு பண்ண மாட்டான். ஒமாக்கதா கவிதை, ஒமாக்கதா அஹதும் மின்
மின்ஹா லுபானதஹா வமன்தஹா இரபுன் இல்லா இல்லா இரபி. பிரச்சனைகள்ல துனியாவை சுத்தி 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 துனியாவை போயிட்டே பின்னாடியே ஓடுறாங்களே அவங்களை பத்தி அழகான கவிதை. 2 வரி நான் அந்த கவிதை மட்டும் சொல்லிடுறேன். வமகலா அஹதும் மின்ஹா லுபானதஹா. துனியாவை முழுசா அனுபவிச்சவங்க யாரும் இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் வரி. துனியாவை யாரும் அனுபவிக்கணும். எந்த அரசன் அவன் பெரிய பெரிய ஆட்கள் கோடீஸ்வரர்கள் உலகத்தில் பெரிய பதவியில் இருந்தவங்க யாரும் அனுபவிக்கவில்லை. உலகத்தை அதன் சுவையை முழுமையாக அனுபவித்தவர்கள் யாரும் இல்லை. அடுத்த வரி இதை விட ரொம்ப பியூட்டியாக அழகான வரி. இது தெரியுமா? இந்த உலகத்தின் ஒரு தேவை இன்னொரு தேவையில் போய்தான் முடிவடையும். முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. ஒரு பிரச்சனை வருங்க, அப்பாடா கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப இன்னொன்னு இங்க எந்திரிக்கும். அதுக்கு பின்னாடி ஓடி 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 அங்க க்ளோஸ் பண்ணலாம் நினைக்கிறப்ப இந்த பக்கம் இன்னொன்னு எந்திரிக்கும். இதுக்கு பின்ன மவுத்து வரை ஓடிட்டே தான் இருக்கும். ஒமன்தகாயிரமும் இல்லா இல்லாயிரமே. ஒரு தேவை இன்னொரு தேவையில் போய் முடியும். அழகான வார்த்தை. ஒரு தேவை முற்றுப்புள்ளி வைக்க முடியாதான். இதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல முற்றுப்புள்ளி வைக்கிறான். லா யப்தவு ஜௌஃப இப்னி ஆதம இல்ல துராப். ஆதம படுக்க வச்சு மண்ணை வயித்துல போட்டீனா முற்றுப்புள்ளி. அது வரைக்கும் ஆதமின் மகனின் வயிற்றை மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்பாது. அப்படின்னா பிரச்சனை சால்வ் ஆகாது. எப்போ சொல்யூஷன் எப்போ கிடைக்கும்? கபருக்கு போயிட்டா கிடைச்சது. அது வரைக்கும் ஓடும் ஓடும். ஒண்ணு முடிஞ்சா இன்னும், ஒண்ணு முடிஞ்சா இன்னும். வயசான ஒரு யாருக்காவது கேளுங்க, நல்ல ஒரு 80 வயசு தாண்டவங்க கூட கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன். அப்புறம் அஜார் எல்லா கடமையும் முடிச்சிட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ் வீடு கட்டியாச்சு, எல்லாத்தையும் கட்டி கொடுத்துட்டீங்க, வாழ்க்கையை முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. மெதுவாக சொல்லுவாங்க, ஆமா சார் சார் எல்லாம் முடிச்சு சார், இந்த பேத்திக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன், அது முடிஞ்சிருச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் நாம ரெடி, அதுக்கப்புறம் ஆண்டவன் எப்ப கூப்பிட்டு ரெடி அப்படின்பாரு. பேத்திக்கு கல்யாணம் முடிஞ்சிடும் 1 வருஷம் 2 வருஷம். நீங்க மெதுவா சந்திக்கிறப்ப திரும்ப கேட்டு பாருங்க, அது யாரு பேத்தி கல்யாணமும் முடிஞ்சிருச்சாட்டு இருக்கு. ஆமா சார் அவ்வளவுதான், இனி எனக்கு ஒண்ணு இல்லை, அதுக்கு ஒண்ணு பிறந்துச்சுன்னா கண்ணில் பார்த்துட்டு போயிடுவேன். கல்யாணம் வந்துச்சா இனி அப்புறம் அந்த குழந்தை அது பெருசான சீர் செய்ய பாரு, அதுக்கு கதிரா பண்ணுவேன் பாரு, அதுக்கு ஏதாவது பண்ணுவேன் பாரு. முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. என்ன அழகான வார்த்தை. ஒமன்தகா இரபுன் இல்லா இல்லா இரபி. இந்த உலகத்தின் ஒரு தேவை இன்னொரு தேவையில போய் தான் முடியும். அப்போ முழுமையா முடியும் எப்போ சொல்ல முடியுமா? மௌத்தா போனா மட்டும்தான் முடியும். நான் எதுக்கு சொல்றேன்? பிரச்சனை பிரச்சனை ஸ்ட்ரெஸ் பண்றாங்கல்ல, டிப்ரெஷன் ஆகுறாங்கல்ல, அவங்க நினைக்கிறோம் மௌத்தா போற வரைக்கும் இருக்கும். எவ்வளவு பெருசா இருந்தாலும் நான் பார்க்கிறேன், இத நான் அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறேன், இத என் ரப்பு பார்த்து கொள்வான்ங்கிற மாதிரி இருந்தா போதும். மௌத்து வருங்கிறது நிறைய டிப்ரெஷன்ல சில பேருக்கு இப்படி ஒரு டிப்ரெஷன் என்னன்னா, மௌத்தா போயிட்டா என்ன பண்றது? வழக்கம் போலதான் நீட்டா கொண்டு போய் அடைஞ்சிருவாங்க. பேர் வந்து ஆஜி அப்துல் காதர் பேரெல்லாம் போட்டிருப்பான். போயிட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே ஆஜியார் எப்ப வர்றாருன்னு எவனும் கேட்க மாட்டான். ஜனாசா எப்ப வருது? வார்த்தை என்ன மாறிடுச்சுன்னா அப்துல் காதர் முடிஞ்சு ரூஹ் இருக்கிற வரைக்கும் அப்துல் காதர் இருக்கும். ரூஹ் நகர்ந்த உடனே பாடி எப்ப வருதுமா, ஜனாசா எப்ப வருதுமா, கொண்டு வந்துட்டாங்களா, அவர் வந்துட்டாரா கேட்கலாம், கொண்டு வந்துட்டாங்களா, எடுத்துட்டாங்களா, எடுக்க போறாங்களா, இப்படியே ஓடும். அதுவும் போயிட்டோன்னு வைங்களேன், ஒரு 2 நாளாவது கொஞ்சம் நல்லபடியா ஏதாவது வீட்டுல நிம்மதியா வச்சிருப்பாங்க, உடனே எடுத்துருவான் உடனடியா. அதுல சில பேர் அவசரம், நாளை காலையில 10 மணிக்கு அடக்கணும், ஏன் அவ்வளவு நேரம் நமக்குன்னு கேட்பான். இவனும் பிரச்சனை மாதிரி இல்ல, அவரு ஃபாரின்ல ஒரு பையன் இருக்காராம், அவர் வர ஓஹோ அப்படிமா. என்னன்னா ஒரு நாள் கூட நம்மளை வைக்கிறதுக்கு துணியா தயாரா இல்லை. அனுப்பு, ஆளை அனுப்பு, அவ்வளவுதான். வேற என்ன? பயத்தால் பிரச்சனை மவுத்தே சில பேருக்கு டிப்ரெஷன். நம்ம போயிடும் போறதுங்கிற கியூல ஆல்ரெடி எல்லாரும் நிக்கிறோம். நேற்று யார் போயிட்டாங்களோ அவர் கியூல கரெக்டா டைம் வந்து போயிட்டாரு. அடுத்து நம்ம தான் வரிசையா நிக்கிறோம். ஒவ்வொருத்தரா கியூ இதாயிட்டே வர வேண்டியதான். ஆனா யாரும் போறதுன்னு அவ்வளவு சீக்கிரம் தயாராகவே இல்லை. 90 வயசு கிளம்பிட்டு கேட்பாருங்க, அது நிறைய திட்டம் போட்டு இந்த மதரச
மதரசாக்களில் அரபிக் கல்லூரிகளில் மௌலவிகளுக்கு நாங்கள் ஓதி கொடுக்குற கிதாபில் ஒரு கிதாபு முஃபீது தாலிபின்னு அந்த கிதாபுக்கு பேர். நீதி போதனை கதைகள், மாரல் சயின்ஸ் நீதி போதனைக்காக கதை, நல்ல குட்டி குட்டி கதையா இருக்கும். அரபி லாங்குவேஜுக்காக அதை வச்சு சொல்லிக் கொடுப்போம். அதுல ஒரு கதை, கிளம்பி விறகு கட்ட தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. காட்டுல விறகு வெட்டி விறகு சும தூக்குவாங்கல்ல, விறகு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. நல்ல வயசு, 80 வயசுக்கு மேல ஒண்ணு கிளம்பி இன்னைக்கோ நாளைக்கோ இருக்குது, தூக்கிட்டு வந்துருக்கு. தூக்க முடியாம களைச்சு போய் தோக்கணும் அப்படி கீழே விறகு சமயம் போட்டு போட்டு மவுத்து வந்தவாறு போய் தொலைச்சிடலாம். இப்படி சோர்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு இருக்கு. அவர் ரூம் வாங்குறவர் வந்துட்டார் உடனே ஸ்பாடு. அந்த ஏரியால தான் இங்கே இருக்கிற நமக்குன்னு என்ன பண்ணாரு, வந்துட்டார். இந்த அம்மாவுக்கு யாருன்னு தெரியல. நீங்க இல்ல, என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்தது. அதான் நீங்க யாரு? என் பேரு மலக்கு மவுத்து. நான் மவுத்துடைய மலக்கு. என்னை கூப்பிட்ட மாதிரி காதல கேட்டுச்சு, அதனால வந்தேன். ஒண்ணு இல்லை, கொஞ்சம் தலையை தூக்கி வைக்க. விறகு கட்ட ஒரு ஆள் தூக்கி விடுவாங்கல்ல, தூக்கி விடுறதுக்காக தாங்க. அதாவது நாளைக்கு மௌத்தா போற லிஸ்ட்ல இருக்கிற கிழமை கூட மௌத்துக்கெல்லாம் தயாராக இல்லை. மௌத்தா போயிருவோமோ, நம்ம போயிட்டா இந்த குடும்பம் நடுத்தருவுல நிக்குமோ, இந்த இது அப்படி இருக்கு, இல்லவே இல்லை. எல்லாம் கதாகதிர் என்கிற அல்லாஹ்வினுடைய விதியில் மிக தெளிவாக இருக்கிறது. எனவே ஹெட் குவார்டர்ஸ்ல போய் எங்க சொல்ல வேண்டுமோ அங்க சொல்லி பிரச்சனையை ஒப்படைக்கும். யாரெல்லாம் நீ பாத்துக்குவான். இறைவன் அவன் நினைத்ததைத்தான் நடத்தி முடிப்பான். நீ அலையிறதுனால ஏதாவது ஆகுதா? போகணும்னு வச்சிருந்தா போயிடும், இருக்கணும்னு வச்சிருந்தா என்ன ஆனாலும் இருக்கும். அல்லாஹு காலிபுன் அலா அம்ரி. இது எங்க வருது தெரியுமா? சூரா யூசுஃப்ல இந்த ஆயத்து வருது. அல்லாஹ் தான் நினைத்ததை நடத்தி முடித்தே தீருவான். நீ எவ்வளவுதான் போட்டு மனக்குழப்பத்துல பிறண்டாலும் எழுதி வச்சது நடக்கும். யூசுஃப்ல ஏன் சொல்றா தெரியுமா? கிணத்துக்குள்ள தள்ளுறானுங்க அவரை, ஜெயிலுக்குள்ள தள்ளுறானுங்க அவரை, நீ என்னென்னமோ பண்ற அவரை. அல்லாஹ் நீட்டா ஒரு ரூட்டு போட்டு தூக்கிட்டு போய் எகிப்து தேசத்தினுடைய அரசராக சிம்மாசனத்துல உட்கார வைக்கிறான். கிணத்துல தலைவனெல்லாம் வரிசையா வந்து நிக்கிறான் முன்னாடி. அந்த சூறாவில் அல்லாஹ் இத பேசுறான். வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி. என்ன பிரச்சனை உனக்கு வந்தாலும் சரி, அவன் எது முடிவெடுத்தாலும் அதுதான் நடக்கும். அப்ப அந்த முடிவு அவன் எடுக்கிறாங்கிறப்ப அவனுக்கு நேரடியாக ஒப்படைச்சிட வேண்டியதானே? யாரெல்லாம் எனக்கு இப்படி வந்திருக்கு, இதை நீ தான் கொடுத்துருக்க. என் வீட்டுல இப்படி நடக்குது, இதை நீ தான் கொடுத்துருக்க. எனக்கு இப்படி ஒரு மனைவி கொடுத்துருக்கிற, அதை நீ தான் கொடுத்துருக்க. மனைவினால டிப்ரெஷன் ஆகாதவங்களை தான் லிஸ்ட் எடுக்கும். நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. கணவன்னால அவங்க டிப்ரெஷனும் இருக்குது. சில கணவன் அவங்கள படுத்துற பாடு, சில மனைவி இவங்கள படுத்துற பாடு. தனியா ஒரு நாள் குடும்ப வாழ்க்கை பத்தி ஏதோ தலைப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏதோ தலைப்பு வச்சிருக்காரு, நான் அவ பேசுறேன். எனவே பிரச்சனைகளை யார்கிட்ட ஒப்படைக்கணுமோ அங்க ஒப்படைச்சா இந்த டிப்ரெஷனை, இந்த மன அழுத்தத்தை எல்லாம் விட்டு வெளியே வர முடியும். நான் ஒரு 2-3 செய்தி மட்டும் சொல்லி 5 நிமிஷம் முடிச்சேன். எப்படிங்க? ஒண்ணு, குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், மன நிம்மதி கிடைக்கும். எவ்வளவு டிப்ரெஷனா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு திக்ர் நாம ஒரு கணக்கை வச்சுட்டு நாம ஓதிட்டு, இந்த திக்ர் தான் கூட இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச திக்ர் வேணும்னா சிறந்த திக்ர்கள் எதையாவது ஓதலாம். ஒரு திக்ருங்க சஹீஹுல் புகாரி கிதாப் உங்களுக்கு தெரியும். புகாரி ஷரீஃபினுடைய கடைசி ஹதீஸ் என்ன தெரியுமா? இந்த ஹதீஸ் போய் சொல்றேன். கலிமத்தானி, 2 வார்த்தை இருக்கு. ஹபீபத்தானி, சொல்றதுக்கு லேசான 2 வார்த்தை. சகீலத்தானி ஃபில் மீசானி, அல்லாஹ்ட மறுமையில மீசான்ல வைக்கிறப்ப ரொம்ப கனமான வார்த்தை. சொல்றதுக்கு லேசு, மீசான்ல ரொம்ப கனமானது. ஹபீபத்தானி இல ரஹ்மானி, ரஹ்மானுக்கு ரொம்ப பிடிச்சமானது அந்த 2 வார்த்தை. ஒன்னு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, இன்னொன்று சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த 2 நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான், பெருசா மனப்பாடம் பண்ண வேண்டியதுலாம் இல்லை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி ஒண்ணு வேண்டாம், ஒரு நாளைக்கு
100 தடவையோ 200 தடவையோ 50 தடவையோ 33 தடவையோ உங்களுக்கு எவ்வளவோ எடுத்து அப்படியே மனசுல அல்லாஹ்வை நினைச்சிட்டு இந்த திக்ரை மட்டும் செஞ்சு முடியல பார்க்கலாமே. தொடர்ந்து ஒரு 40 நாள் செஞ்சு பாருங்க. இருக்கிற பிரச்சனைகள் என்ன ஒன்று அது போயிடும். நாம தான் நிறைய பிரச்சனையை புடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்கோம். இந்த திக்ரு செய்யல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தது இன்னொன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல, சஹாபாக்கள், தாபீன்கள், மஷாயிக்கள், அவுலியாக்கள் எல்லாத்திலையும் டிப்ரெஷனுக்கு மன அழுத்தத்தை போக்குவதற்கான பெரிய வழி ஒன்று முராகபான்னு இருக்கிறது. முராகபா ஏதோ பெரிய அமல் போட தெரியுதுன்னு நினைச்சுக்கணும். உதவி செஞ்சுட்டு அல்லான்னு கிப்லாவை நோக்கி எதுவும் ஓதாம உட்காந்து கண்ணை மூடிட்டு அல்லாஹ்வை மட்டும் மனசுல நினைச்சுக்கிட்டு ஓதக்கூடாது. சில பேர் ஓதுவாங்க, ஓதவே கூடாது. இது பேர் தான் முராகபா. நான் அல்லாஹ்வை பார்க்கிறேன், அல்லாஹ் என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கண்ணை மூடி கொஞ்ச நேரம் உட்காரு. ஒரு 10-20 நிமிஷம் அல்லது ஒரு 1/4 மணி நேரம் டெய்லி இதை செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய பிபி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா மருந்து குறையும். ஹை பிபியா இருந்தாலும் போதும், வேற ஒண்ணுமே இல்லை. குர்ஆன் பொய் சொல்லாது. அல்லாஹ் திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உள்ளங்களுக்கான மனசுக்கான நிம்மதியை அல்லாஹ் அவனுடைய திக்ரிலே வைத்திருக்கிறான். திக்ர் நாவிலே சொல்லக்கூடிய நாம் சொன்ன மாதிரி திக்ர் இருக்கு. ஒண்ணுமே இல்லாம ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துக்க. ஒரு மகரிப் பின்னாடியோ ஒரு ஃபஜ்ருக்கு பின்னாடியோ உட்கார்ந்த தூக்கம் வரும். தூங்கலாம், பிரச்சனை இல்லை. தூங்குறால பிரச்சனை இல்லை. இறைவனுடைய நினைவில் கொஞ்ச நேரம் அமருதல். இது முராகபா. நீண்ட நெடுங்காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அனுபவ பாத்தியத்தில் பெரியவர்கள், வலிமார்கள், மஷாயிக்குகள் இந்த முராகபாவை அனுபவத்திலேயே சொல்லியிருக்கிறார்கள். இது 2 வழி. 3வது ஒரு வழி, இங்கே குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்களா இருந்தா இந்த சூரா அந்த சூறான்னா இல்லை, எங்கேயாவது குர்ஆனை பத்தி எங்க வருதோ அங்க ஏதாவது ஒரு 2-3 பக்கம் உங்களால முடிஞ்ச வரையும் ஓதிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடி வச்சிருங்களேன். தானா உங்களுடைய அழுத்தம் குறையும், தானா நம்மளுக்கு இருக்கிற டென்ஷன் குறையும். கண்டிப்பா டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர முடியும். முராகபா வழி, அல்லாஹ்வை திக்ர் செய்வது வழி, திலாவத்துல் குர்ஆன் என்கிற குர்ஆனை ஓதி அதனுடைய வசனங்கள். குர்ஆன் மாதிரி எல்லாம் மன நிம்மதி தர்றது வேற எதுவுமே கிடையாது. எந்த சிந்தனை இல்லாம கொஞ்ச நேரம் உட்காருவேன். நான் சொல்ல வருவது, எல்லா பிரச்சனைகளையும் எவன் அனுப்பி வைக்கிறானோ அவனிடம் திரும்ப போகாமல் வேற யாரையோ போய் அங்க நிக்கிறது, அந்த ஆபீசர்கிட்ட, அந்த அதிகாரிகிட்ட, அந்த டாக்டர்கிட்ட, இந்த ஒவ்வொருத்தையா போய் நிக்கிறது. பிரச்சனைகள் அங்கெல்லாம் போக அடுத்தடுத்த பிரச்சனைகளுக்காக சின்ன சின்ன தீர்வுகளை நாம செய்வோம். தீர்வுகளை தீர்க்க வல்லவன் எல்லாம் பண்ணலாம். அவனிடத்திலே இந்த டிப்ரெஷனை பூரா அங்க ஒப்படைச்சா போதும். நான் துவக்கத்தில் சொன்ன ஆயத்தை மீண்டும் சொல்லுகிறேன். நான் உங்களை பயம் கொடுத்து சோதிப்பேன், காசு பணம் இல்லாம பசியை கொடுத்து சோதிப்பேன், காசை குறைத்து சோதிப்பேன். வீட்டில் ஏற்படக்கூடிய தொடர் மரணங்கள் அல்லது இழப்புகள், சேதாரங்கள், அதை கொடுத்து சோதிப்பேன். லாபங்கள் பெறாமல், விளைச்சல்கள் பெறாமல், அறுவடைகள் கைக்கு வராமல், வந்ததும் கூட கைக்கு நிற்காமல் இதெல்லாம் நான் கொடுப்பேன். இவ்வளவும் நான் கொடுப்பேன்னு சொல்றான்னா அவன் தானே தீர்க்கவும் முடியும், அவன் தானே சரி செய்யவும் முடியும். எனவே மன அழுத்தங்களை போட்டு ரொம்ப எல்லாம் இது பண்ணாம, அதாவது டென்ஷன், கோபம் வந்தாலே என்ன செய்யணும் இருக்குங்க சொல்லுங்க, ஒது செய்யணும். கோபத்துக்கு ஒது செய்யணும் இருக்கு. நீங்க நினைக்கலாம் என்ன சம்பந்தம் இல்லாம இருக்கு, நம்ம டென்ஷனா இருக்கிற நான் ஒது செய்ய போயினா செல்லாதுன்னா அதுல ஒரு காரணத்தோடு சொல்லுவாங்க. ஒரு அதிசயில கோபம் சைத்தான் கொடுக்குறான், சைத்தான் நெருப்புல படிச்சோம், நெருப்பு அணைக்கணும்னா தண்ணி வேணும். புரியுதா? இந்த ஸ்டெப்பு கோபம் வர்றது தூண்டி விடுறது சைத்தானால. சைத்தான் நெருப்பால் படிக்கப்பட்டவர். அந்த நெருப்பு அணைக்கணும்னா தண்ணி வேணும். நீ கோபம் வந்த உடனே போய் உதவி செய், அவன் ஆட்டோமேட்டிக்கா சைலண்ட் ஆயிடுவான். உதவி செஞ்சிடணும்னு வருது. மார்க்கம் தரக்கூடிய மன அழுத்தத்தை, டென்ஷனை தீர்க்கிற வழிகளை நோக்கி நகராமல்
நாம பிரச்சனைகளை போட்டு எல்லாமே நம்ம தான் பிளைட்ல உள்ளவன் சூட்கேஸை தலையில தூக்கி வைக்கிற மாதிரி சுத்திட்டு இருக்கிறோம். நம்ம நல்லா பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். அல்லாஹ் ஷானஹு தஆலா எவ்வளவு நாட்கள் காலங்கள் வாழ்ந்தாலும் மனதுக்கு நிம்மதியோடு, மனசுக்கு ராகத்தோடு, உள்ளம் நிம்மதியான உள்ளமாக உலகத்திலே வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய குடும்ப ரீதியாய், பொருளாதார ரீதியாய், தொழில் ரீதியாய் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், முடிச்சுகளையும் கையில வைத்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றையும் நமக்கு லகுவாக தீர்த்து வைப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மன அழுத்தத்திற்கு அதை குறைப்பதற்கு என்னென்ன வழிகள் என்பது பற்றி உஸ்தாத் அவர்கள் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன தீர்வு என்று சொல்லி போதாத வரைக்கு என்னையும் பிரச்சனைக்கு எடுத்து எனக்கும் தீர்வு சொன்ன உஸ்தாத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அல்லாஹ் தஆலா பேசிய விஷயங்களை எடுத்து அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை தலைப்பு பிள்ளைகளின் வளர்ப்பு பெற்றோரே பொறுப்பு என்ற தலைப்பின் கீழே உஸ்தாத் அவர்கள் நாளை தினமும் பேச இருக்கிறார்கள். எனவே மஜ்லிஸை இன்னும் அதிகமாக வந்து மஜ்லிஸை சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது சலாமை போதும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா நபி ஸலாம் அலைக்கும் யா ரசூல் ஸலாம் அலைக்கும் யா ஹபீப் ஸலாம் அலைக்கும் ஸலவாத்துல்லாஹி அலைக்கும் அஷ்ரகல் பத்ரு அலைனா அக்தபத் மின்ஹுல் புதூர் மித்ல ஹுஸ்னிக மா ரஅய்னா قدت يا وجه السرور أنت شمس أنت بدر أنت نور فوق نوري أنت إكسير وغالي أنت مصباح الصدور يا حبيبي يا محمد يا عروس الخافقين يا مؤيد يا ممجد يا إمام القبلتين من رأى وجهك يسعد يا كريم الوالدين
صلى الله على محمد يا ربي صل وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.